மாதிரி நேற்றுக்கு நடந்த விமான விபத்தை பற்றி சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த சேரன் அகாடமி அவர் என்னன்னாக்க அந்த மெசேஜ் வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு மெசேஜ். அந்த விமானம் வந்து போயிங் நிறுவனத்திலேருந்து வாங்கும் போதே வந்துட்டு சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ், டெக்னிக்கல் எரர் இருந்த விமானத்தை வாங்கின மாதிரி அவர் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. அந்த வாங்கின விமானம் வந்துட்டு பப்ளிக் யூசேஜுக்கு நம்மளுடைய இதுக்கு வரும்போது அந்த பப்ளிக் யூசேஜுக்கு அந்த விமானத்தை குவாலிட்டி செக் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணது நம்மளுடைய கவர்மெண்ட்டு. ஸோ அவர் அந்த சேரன் அகாடமி அப்படிங்கிறவர் அந்த சோசியல் மீடியா பர்சன் வந்துட்டு அந்த வீடியோவில் சொல்ல வர்றது என்னன்னாக்க, அந்த நம்ம டாடா நிறுவனம் போயிங் விமானத்தை சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்ததோட சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து வாங்கிட்டாங்க சரி பண்ணாம. அதை வந்து அதே வந்துட்டு மிஸ்டேக்கோட நம்ம கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணி அந்த ஃப்ளைட் வந்துட்டு பப்ளிக் யூசேஜுக்கு இருந்திருக்கு. ஸோ இதில் வந்துட்டு கவர்மெண்ட்டோட மிஸ்டேக்கும் இருக்க மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அந்த வீடியோவில். அதை வந்து அவருக்கு ஒரு டவுட் இருந்துச்சுனாக்க அந்த போயிங் விமானம் இதுக்கு முன்னாடி விற்பனை செஞ்சு ஏற்பட்ட விபத்துகளை பற்றின ஒரு ஸ்டேட்டஸ்லாம் கூட அவர் வச்சிருந்திருக்காரு. அவர் சொல்ல வர கருத்து இதுதானா அதை நார்மலாக சொல்லலாம். ஆனால் அதை வந்து அவர் சொன்ன விதம் என்னன்னாக்க ஒரு ஃபன்னாக காமெடியாக அவரோட ஸ்டைலில் நேற்று நடந்த விபத்தில் இழக்கக்கூடாத பேரிழப்புகள் ஏற்பட்ட அந்த ஒரு விபத்து, தாங்க முடியாத துக்கம், எல்லாரும் பதிருப்பை இருக்கிற வேலையில் இவர் வந்து இவரோட சோசியல் மீடியாவில் ஸ்கோர் பண்ணுறதுக்காக அதை பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப ஃபன்னாக காமெடியாக நல்ல திறமையாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ பண்ணியிருக்காரு. அதை வந்து அவருடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ், அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸே வந்துட்டு அவருக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல. என்ன சார் நீங்கள் இன்னைக்கு இப்படி போட்டிருக்கீங்களே, இப்படி பண்ணலாமா, கொஞ்சம் பொறுத்து போட்டிருக்கலாம்ல இன்னைக்கு அந்த வீடியோ போடாமல்